இந்தாங்க மாமா பால் குடிங்க. ஐயோ மாமா கைய விடுங்க மாமா. சட்டன பால் குடிச்சு ஆள விடுங்க மாமா. எட்டலையே. ஐயோ என்ன மாமா நீங்க டம்ளரை தாண்டி பிடிச்சா எப்படி மாமா எட்டும்? வாய் கேட்டலையே. ஐயோ மாமா அக்கா குளிச்சிட்டு இருக்கு வந்தா திட்டுவாங்க விடுங்க மாமா. குளிந்தியாரி கைய பிடிச்சா அக்கா தண்ணி வேலையா இயற்கை. ஐயோ யாரோ வந்துட்டாங்க. என்ன பகல்ல பல்லாங்குழி விளையாடுற? கபடி விளையாடுற வேலை பெரியா? அது சரி 2 கட்டு பீடி 2 தீப்டி கொடு. நாளைக்கு காசு வாங்கிக்க. நீ நாளைக்கு வந்து வாங்கிக்க. இன்னைக்கு கொடுத்தேன்னா நாளைக்கு காசு கிடைக்கும். நாளைக்கு என்ன அம்புட்டு ஓசில கொடுக்க வேண்டியிருக்கு. நான் என்ன இழிச்ச வேணா? நாளைக்கு இருள பெண் ஜெயில இருந்து வெளிய வர்றான்ல அவங்கிட்ட போய் உன்னை பத்தி அதே அவனை வேலைப்பட்டு எடுத்துட்டு போகும்போது நீ கொல்லுன்னு சிரிச்சேரி வில்லா. அது மட்டுமா அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு நீ எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்தேன்னு அவங்கிட்ட போய் ஒரு பொய்ய சொன்னா உன்கிட்ட இருக்குமா? யோ ஏன் போய் சொல்ற? உனக்கு என்ன வேணும்? யோ என்ன என் மாமனை ரொம்ப தான் மிரட்டுற? அடியே சண்டை போடுற நேரமா இது? உளுந்திய ஊத்திய கரெக்டா காமிச்சிட்டியே. கட்டணம் பொண்டாட்டியா இருந்தா தாலி தொட்டு பாத்துருப்பா. தாலி கட்டாம ஒண்ணு தொட்டது ரொம்ப தப்பா போச்சு. போடி உள்ள. வேணும்னா வச்சுக்கோ வேணும்னா விரட்டுவேன். சரிதான் போ மாமா. இதுக்கெல்லாம் பெரிய மச்சான் தான் லாக்கி நான் அவர்கிட்டயே போறேன். ஐயோ அண்ணே நீங்க கோச்சிக்கிறாதீங்க. என் குழந்தை எனக்கு கொடுத்த பாலு நீங்க சாப்பிடுங்க. எங்க பிடி தீப்டி? அது உடம்பு ஒத்துக்கிறாது. இத புடிங்க வாயை தொடங்க. அடே எப்பா எவ்வளவு பெரிய வாயி. நெய்வேலி சுரங்கமே உள்ள இருக்கு. பத்த வச்சுட்டேன். புக வருதா அண்ணே? அண்ணே கவலைப்படாத பத்த வச்சுட்டீங்க. பாப்பா தபாலு இந்த மாசமாவது 1ஆம் தேதி வருமா? சம்பளம் தான் வாங்குவியா? என் கடனை தான் கொடுப்பியா? இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கேட்டு கூடாதா? ஏன் 1ஆம் தேதி போய் 3 நாள் ஆச்சே. போச்சா? இந்த மாசமும் போச்சா? பாட்டி இந்த மாசம் எப்படியாவது உன் கடனை திருப்பி கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா உன் கெட்ட நேரம் எனக்கு சம்பளம் கொடுக்கிற இடத்துல நோட் அடிக்கிற மிஷின் ரிப்பேர் பண்ணிட்டான். இதெல்லாம் எக்கனாமிக் ப்ராப்ளம். உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது. என்ன எக்கனாமிக்கோ கக்கனாமிக்கோ பக்கனே திங்க மட்டும் தெரியுதுல்ல. அன்னைக்கு பார்த்த உடம்பு அப்படியே இருக்கு தானோ. போங்க மாமா. ஏன் அழுகுறீங்க? போறவளை பார்த்தா செத்து போன என் பொண்டாட்டி மீனாட்சி ஞாபகம் வருது டாக்டர். ஏன் கை நடுங்குது இப்படி? எந்த சரக்குமே இருளப்பன் சரக்கு மாதிரி இல்ல டாக்டர். இரும்பு மாதிரி இருந்த உடம்பு எப்படி ஆடுது பாத்தீங்களா? சரிதான். இன்னும் நீங்க குடிக்கிறது விடலையா? எப்படிங்க விட முடியும்? நான் பிறந்தப்ப இருந்தே இருக்குதுங்க இந்த பழக்கம். நான் பிறந்தப்ப கழுத பாலுக்கு பதிலா கள்ளச்சாராயம் தான் ஊத்துனாங்களா? பரம்பரை புத்தியோ? புரிஞ்சுக்கிட்டா சரி. ஏன் டாக்டர் போட்ட ஒன்ன கப்புன்னு ஏறுற மாதிரி ஏதாவது போதை மாத்திரை இருக்குதா? இந்த பாருங்க இப்படி போதைக்கு அடிமையானீங்க உங்க உயிருக்கு ஆபத்து. முதல்ல மனசை கட்டுப்படுத்த கத்துக்குங்க. முடியலீங்களே. ஏன் முடியாது? இந்த மாத்திரைல கூட தான் போதை இருக்குது. சாப்பிடறதுன்னா நான் சாப்பிடலாம்ல, ஆனா சாப்பிடறது இல்ல. அத பாத்தீங்களா? எரி சாராயம். நீங்க சாப்பிடுற சாராயத்தை விட அதுல 3 மடங்கு போதை இருக்குது. நான் கட்டுப்படல. எல்லாத்துக்கும் மனசுதாங்க காரணம். முதல்ல குடிப்பழக்கத்தை விடுங்க, அப்பதான் நம்ம நாடு உருப்படும். இந்த பாருங்க இந்த மாத்திரை தினம் 3 வேளை சாப்பிடுங்க. கை கால் வலி எல்லாம் போயிடும், எல்லாம் மறந்தும் போயிடும். டாக்டர் தப்பா நினைக்கலன்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். கை கால்லாம் ரொம்ப நடுக்கமா இருக்குது. மாத்திரையை இங்கேயே போட்டுக்கிறேன். கொஞ்சம் இருங்க. 3 மடங்கு போதை ஜாஸ்தி, 3 மடங்கு போதை ஜாஸ்தி, 3 மடங்கு போதை ஜாஸ்தி, 3 மடங்கு போதை ஜாஸ்தி. நான் தண்ணி அடிச்சா தானா கிளம்போ. சின்ன பிள்ளை சுத்திக்கிட்டு. டாக்டர் நான் மட்டுமா சுத்துறேன்? நீயும் தான் சுத்துற. இந்த ஆஸ்பத்திரியும் சுத்துது. டாக்டர் இருளப்பன் சரக்கை விட உன் சரக்கு தூள். நீ மட்டும் ஒரு பானை வச்சு காய்ச்சி நின்னா உன்னை திருத்தவே முடியாது. பாதி போத போச்சே, போத போச்சே. வேலி போட்ட வீட்டுல ஒரு பாப்பா இருக்குது, பாப்பா இருக்குது. அது பால் விக்குது, பால் விக்குது. இத நான் சொல்ல என் நாக்கில இருந்து தாய் ஜக்கமா சொல்லுது. பேரு ருக்குன்னு சொல்லுது. தாயில்லா பிள்ளைக்கு தகப்பனும் சரியில்லை, தகப்பனும் சரியில்லை. அவன் ஒரு தண்ணி வண்டி, தண்ணி வண்டி, தண்ணி வண்டி. யோ நீ சொல்றதெல்லாம் அப்படியே சரியா இருக்கேயா? இனிமேலாவது எங்க அப்பன் திருந்த வழி இருக்கா? இதெல்லாம் மூஞ்ச பார்த்து சொல்ல முடியாது, கைய பார்த்து தான் சொல்ல முடியும். செண்பகமே இது நான் பாடல, ஜக்கமா பாடுது. பாடம் பாடம். உன் பிரச்சனை தீரணும்னா தெற்கு சீமையில இருந்து ஒரு காலை வரும், காலை வரும். அது சைக்கிள்ல வரும், சைக்கிள்ல வரும். அது இந்த வீட்டு மருமகனானாதான் உன் பிரச்சனை தீரும், உன் பிரச்சனை தீரும். யோ
இவ்வளவு நல்லா சொல்றியே, உனக்கு குடுக்கறது என்கிட்ட எதுவுமே இல்லையே. பால் இருக்கு, தயிர் இருக்கு, மோர் கொண்டாரேன். இருக்கு, இன்னும் என்னென்னவோ இருக்கு. ஓ, லட்சுமி என்ன ஒண்ணும் பண்ணாத, துரத்தாத என்ன விட்டுரு. லட்சுமி, நான் உன்னை பார்க்க வரல, ருக்கு பார்க்க தான் வந்தேன். லட்சுமி, ஐயோ நான் ருக்கு தான் சைட் அடிக்க வந்தேன், ஒண்ணும் இல்ல. ஐயோ லட்சுமி என்ன விட்டுரு. ஐயோ நான் வரமாட்டேன், துரத்தாத. அப்பா லட்சுமி துரத்துது ஐயா. அப்பா யாரியா நீ? ஏன் கதை சுத்துற? லட்சுமி துரத்துதியா? லட்சுமி துரத்துதா? ஓஹோ, நீ பொம்பளை கேசா? யாரையாவது கைய பிடிச்சிருந்துட்டியா? ஒரு டாக்டர் பேசுற பேச்சாயாது. லட்சுமி நான் மாடியா, கோமாதா, இப்ப கம்மாதா. கம்மாதாவா? ஏய், உள்ளத சொல்லு. யார் நீ? என்ன பார்த்தா தெரியல, நான் தான் குடு குடு. இல்லையே, இதுக்கு முன்னால உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இதே மாதிரி முண்டக்குன்னு நம்ம ஊர்ல ஒரே ஒருத்தனுக்கு தான் இருக்கு. யாருக்கு? நம்ம தபால்காரனுக்கு. ஏய், உள்ளத சொல்லு. ஏன் இந்த வேஷம் போட்ட? எனக்கு இந்த பால்கார பொண்ணு ருக்குவுக்கு ஒரு இதுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நீங்க MBBS படிச்ச டாக்டர். காதலிச்சு கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல அனுபவம் ஜாஸ்தி. இந்த பால்கார பொண்ணு ருக்க பார்க்க போனா இந்த மாடி என்ன துரத்துது. அடி சக்கியனா, கதை அப்படி போகுதா? இது மாதிரி வேஷம் போடுற வேலையெல்லாம் இனிமே விட்டுரு. நேரா உங்க ஊருக்கு போ. உங்க அப்பா அம்மா வர சொல்லு. இந்த கல்யாணத்தை நானே பேசி முடிக்கிறேன். போய் வேலைய பாரு போ. தேங்க்யூ. இனிமேல் எனக்கு என்ன கவலை. கோமாதா. ஐயோ, என் லட்சுமி காணுமே. லட்சுமி, யோ, நீ தபால்காரன் தானே? எதுக்கு இந்த வயசுல வந்த? எங்கயா என் லட்சுமி? கொஞ்சம் தள்ளி நில்ல. உன் கையில ஒண்ணு இல்லையா? உன் மேல ஒரு இதுன்னா லவ்னா காதல். நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட டாக்டர் வந்து பேசுவா. பாரப்பட்டி மாமனை விட இந்த தபால்காரரே தேவையில்லை. நோட்ல அவன் எதுக்கோ ஆராய்ச்சி பண்றான். இந்த சாராய ஆராய்ச்சியை ஒருத்தனும் பண்ண மாட்டேங்கிறான். இதுக்காக நான் ஒருத்தனே தனி மனுஷனா இருந்து தவிக்க வேண்டியதா இருக்குது. என்னடா லட்சுமி குட்டி, குடிடா குடி. நாளையிலிருந்து நீ கறக்க போற பாலை குடிக்கிறதுக்கு இந்த ஊர் குடியார பசங்கள்லாம் தவிக்க போறாருங்க. நீ பாலா கறக்க போற, சாராயில கறக்க போற. அப்புறம் இந்த ஊரே பொன்னுசாமிய பத்தி பெருமையா பேச போகுது. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. குடிடா. என்னடா லட்சுமி ஒரு மாதிரியா இருக்குதா? பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு வாழைப்பழமும் கருப்பட்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வாடா, இங்க வாடா. என்ன இந்த இத கடிச்சுக்கிட்டு கப்படி சரக்காடி குடிடா குடி. அந்த கண்ணு இல்ல, அம்மா இல்ல, குடிய குடி. கொமட்டுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல குஷி ஆயிடுவ பாரு. அப்புறம் நீ